ஜிபி எலக்ட்ரானிக்ஸ் 360 வழங்கும் நலமுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிப்ரானிக்ஸ் ஹோம் தியேட்டர் சர்வீஸ் வந்திருக்கு. டெட் ஃபால்ட்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ்க்குள்ள போகிறோம், வாங்க சர்வீஸ் பார்ப்போம். அன்பார்ந்த நேயர்களே, இந்த வீடியோ புதுசாக வேலை கற்றுக்கிற டெக்னீஷியனுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. வேலை தெரிஞ்ச உங்களுக்கு இந்த வீடியோ இல்லை. வீடியோ பார்க்குறதுல தப்பு இல்லை, வீடியோ பாருங்கள். புதுசாக ட்ரைனிங் எடுத்துகிற டெக்னீஷியனுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பழைய டெக்னீஷியன் பார்க்குறீங்க, பாருங்கள், சந்தோஷமாக இப்போ கமெண்ட் பண்ணுங்கள். வேலை தெரியாதவருக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தாது. ஹோம் தியேட்டர் சர்வீஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுதான் முதல் வீடியோவாக எடுக்கிறோம். ஓப்பன் பண்ணி என்ன ஃபால்ட்டுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். செட்டை ஓப்பன் பண்ணுவோம். ஆகா, சூப்பருங்க. என்ன நடந்திருக்கும்? எலி இந்த ஓட்டை இருக்குல்ல, இது வழியா எலி போய் இதுல எல்லாத்தையும் சாப்பிட்டுடுச்சு. பாருங்க. சரி, எந்த ஒயர் எங்கன்னு பார்க்கணும், கண்டுபிடிக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும், ஃப்ரண்ட் பேனலையும் பிரிக்கணும். பார்ப்போம். எலி சுத்தமா தின்றுருக்கு. பேக் சைடு 4.1. சரி, எங்கேயோ சர்வீஸ் போயிட்டு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். ஏசி பவர்லேருந்து எல்லாத்தையும் கடிச்சிருச்சு. ஹோம் தியேட்டர் ஃப்ரண்டை வந்து பிரிச்சிருக்கிறோம். கண்ட்ரோல் செக்ஷனு. சரி, இந்த ஒயர்லேருந்து தான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். இந்த ஒயர்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த ஒயரை அந்தந்த இடத்துல கரெக்டாக கனெக்ஷன் கொடுப்போம். அதுக்கு ஜாயிண்ட் அடிப்போம். ஒயர் பத்தலைன்னா நம்ம இருக்க ஒயரை போட்டுப்போம். யூஎஸ்பி கூட பவரை பார்த்து வைக்கணும். அதை ஃபஸ்ட்டு இந்த போர்டுக்குள்ள கனெக்ஷனை கண்டுபிடிச்சிப்போம். ஓகே, கனெக்ஷன் கொடுக்க போகிறதில்ல, இதுக்குள்ள ஒயரை எடுத்துடலாம். இது வேல்யூ கண்ட்ரோல் போகிறது, லெஃப்ட் லைட்டு, இது பவரு. இந்த ஒயர் தேவைப்படாது, இதை பார்ப்போம், இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம். இந்த ஒயரை எடுத்து பெரட்டி அங்கே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த ஒயருக்கு உள்ளதை பார்த்து இந்த ஹோல்டர் ரெடி பண்ணிக்கணும். பார்ப்போம். மெயின் பவரை ஃபஸ்ட்டு இன் பண்ணி பார்ப்போம். ஏசி இன்புட் ஒயரு, இந்த ரெண்டு பிளாக் இருக்குல்ல, இது ஏசி இன்புட் ஒயரு. இது கூட அதை விட்டு வைக்கல, கட் ஆகிருக்கு. சரி, ஏசி இன்புட் ஒயரை பற்ற வைக்கணும். ஒன்று டைரக்ட் பண்ணிக்கலாம், ஒன்று ஏசி கொடுத்துக்கலாம். பார்ப்போம். எப்போதுமே பேஸு தான் சுவிட்சுக்கு போவோம். இந்த ரெட் ஒயர் பேஸு, அதை கொடுத்துக்கலாம். இது நியூட்ரலு, இப்படி இதை சால்ட்ரிங் பண்ணி விட்டுடலாம். இது ரெண்டுத்தையும் மேலே முடிச்சோன்னா சிம்பிளாக முடிஞ்சிடும். இது சிம்பிளாக முடிச்சிடும். அதை முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ ஏசி பவர் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இது பேஸ் கனெக்ஷனு, இது நியூட்ரல் கனெக்ஷனு. இது வந்து போர்டுக்கு எஸ்எம்பிஎஸ்க்கு போயிடுச்சு. இதுக்கு ஒரு ஸ்லீவு போட்டோம். இதை வந்து பக்காவாக செஞ்சுட்டோம். அடுத்தது வந்து ஒரு ஒயராக எப்படி கண்டுபிடிக்க போகிறோங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்குங்க. வேலை தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ இல்லைங்க.
வேலை தெரியாத நீங்க புதுசா செய்யற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். டெக்னீஷியன் பாக்குறது தப்பு இல்ல. தவறோ மிஸ்டேக்கோ எல்லாருக்கும் ஏற்பட இயல்புதான். உடனே அதுக்கு ஒரு கமாண்ட் அடிக்க வேண்டாம். இப்ப பாத்தீங்க AUX எழுதியிருக்கு பாருங்க, இன்புட்னு. அந்த ஒயர் தேவையில்லைன்னு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அது USB போர்ட்ல இருந்து வர்றது. நம்ம எந்த இன்புட் ஆடியோவும் கொடுக்க போறது இல்லை. அதனால நம்ம வந்து இந்த பின்னை ரிமூவ் பண்றோம். இந்த பின்ல எழுதியிருக்கு பாருங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பேஸ் தான் நினைக்கிறேன். ஆமா, பேஸுக்குள்ள கண்ட்ரோல் இதுல கொடுக்க போறோம். பாக்கி இங்கே இருக்கு பாருங்க, அந்த 4 ஒயரு. அந்த 4 ஒயரு முன்னாடி கொஞ்சம் நீட்டி இருக்கு, அதை பற்ற வச்சிருவோம். அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஒயரை எப்படி கண்டுபிடிக்கும்னா, கனெக்ஷன் ஒயர் இந்த 4 ஒயரை படுதுங்க, ஒரு ஒயரா இழுங்க. அந்த பக்கம் ஒரு கையை வச்சுட்டு தொங்குது பாருங்க, இந்த கிடக்கிற ஒயரை இந்த முடிச்சு போட்டிருக்கேன். இந்த முடிச்சு போட்டிருக்கேன்னா ஒரு ஒயரா இழுக்கணும். அந்த பக்கமா ஃப்ரண்ட் சைட்ல இருந்து இழுத்து இங்க உங்களோட அடையாளத்துக்கு முடிச்சு போட்டுங்க. அடுத்தது பாருங்க, இந்த 4 ஒயரு முடிச்சு போடாம இருக்கேன் பாருங்க, அந்த 4 ஒயரும் ஒரு செட்டு. அது ஒண்ணா இழுத்து போட்டிருக்கோம். இது வந்து FM ஆண்டனா, அதை இழுத்து பார்த்து முடிச்சு போட்டிருக்கோம். அப்படிதான் கண்டுபிடிக்கணும். இந்த சிங்கிளா ஒன்று முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 5 வோல்ட் போர்டுக்கு. இதை மாறாம பார்த்துக்கணும். ஃப்ரண்ட் USB போர்டுக்கு இந்த போர்டுக்கு அந்த இருக்கு பாருங்க, இந்த கத்திரிப்பூ கலர் வைலட், அதை இழுத்து பார்த்து முடிச்சு போட்டிருக்கேன். அதுமாரி ஒன்றா இழுத்து பண்ணோம். ஒரு ஒயர் சிக்கிட்டு இருந்ததுன்னா ஒயர் மாறி போயிடும். அதை நேராக இழுத்து பார்க்கணும். 2 சைடும் இழுத்து பார்த்துட்டு அதுக்கு அடையாளம் போட்டுக்கணும். இதுமாரி இந்த 4 ஒயருக்கு இழுத்து பார்த்து அடையாளம் போட்டிருக்கேன். இந்த இருக்கு பாருங்க, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க, அந்த ஒயருக்கும் அங்கே இழுத்து முடிச்சு போட்டிருக்கேன். இதுல வந்து ஒயரை கழட்டி எடுத்துட்டேன். அந்த போர்டில் பார்த்தீங்களா AUXன்னு இருக்கு பாருங்க, அந்த போர்டில் உள்ள ஒயரை ரிமூவ் பண்ணிட்டேன். ஹோல்டரை கழட்டி வச்சிருக்கேன். இந்த ஒயரை 3 ஒயர் தெரியுது. இங்க ஒரு வைலட் நிற்குது பாருங்க, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதுலேயே அந்த கலர் இருக்குது. இந்த கலரை அந்த கலரை ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு ஒயராக இழுத்து பார்த்து கண்டுபிடிக்கணும். ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடில் ஒரு கையில் வச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடில் இழுத்து பார்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஒயர் மாறாமல் பார்த்துக்கணும். சரி, கனெக்ஷன் பண்ணுவோம். சின்ன தவறு நடந்துருச்சு. இந்த ஹோல்டரும் ஒரே சைஸாக இருக்குன்னு பார்த்தேன். அது சைஸ் வித்தியாசமாக இருக்கு. அதனால சைஸ் வித்தியாசமாக இருக்கு பாருங்க. அதனால இந்த ஒயரை யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த ஒயரில் சைட்டாக பற்ற வச்சிட போகிறேன். சரி, பற்ற வச்சுட்டு காட்டுறேன். இந்த ஹோல்டரை மறுபடியும் மாட்டியிருக்கேன். எந்த கலர் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்துக்கிறேன். அடிப்புறத்தில் சால்ட்ரிங் பண்ண போகிறேன். கீழ்ப்பக்கத்தில் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அதுக்காக இந்த ஹோல்டரில் எந்தெந்த கலர் எந்த பக்கங்கிறத பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஒயர் தான் இதுக்குள்ளே தான் வருது. இது ஆரஞ்சு, இது எல்லோ, இது கிரீன் சைடு. இந்த 3 ஒயரும் இந்த இடத்துல சால்டர் பண்ண போகிறோம். பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஹோல்டர் மாட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்டர் மாட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் பாருங்க ஆரஞ்சு, எல்லோ, கிரீன். அது மாட்டிக்கிட்டே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும். பற்ற வச்சுட்டு அந்த ஒயரை கழட்டி விட்டுடணும். இந்த ஹோல்டரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த இடத்துல பற்ற வச்சு ஜாயின் அடிச்சிட்டோம். ஒரு வேலையை முடிச்சிட்டோமா? அடுத்தது கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கு, அதுவும் முடிப்போம். இந்த பின்னை கழட்டலாம். ஒரு மெத்தட் இருக்கு. புதுசாக வேலை கற்றுக்கிறவங்களுக்கு தெரியாது, அது சொல்கிறேன் பாருங்க. இந்த பின்னை இந்த இடத்துல ஊசியால் அழுத்திக்கணும்.
உருவுனா அந்த ஒயர் வெளில வந்துடும். கேமரா பிடிக்க ஆள் இல்லை, நான் அதை எடுத்து காட்டுறேன். சின்ன பின்னை ட்ரை பண்ணேன் ஜாயின் அடிக்க வேண்டான்ட்டு, அதில் வரமாட்டேன்னு அடிச்சு. ஆனால் இந்த பின்னில் வருது. அதனால் இப்போ இந்த ஒயிட்டை எடுத்துருக்க பாருங்க. இதை ஒயிட்டை சால்டர் பண்ணிவிட்டு அதில் பின்னு செட் பண்ணிவிடுவேன். ஒன்று ஒன்றா தான் எடுக்கணும், கலர் மாறிடும். அதுக்காக தான் நான் சொன்னதுமாரி ஒரு பின்னை எடுத்துகிட்டு அப்படி பற்ற வச்சு டேப் அடித்து கரெக்டாக அதை கலரில் அதில் சொல்லிட்டேன். இது இப்போ இந்த ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து அந்த ஏற்கனவே நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பிளாக் வந்து இந்த எஃப்எம் ரேடியோ இது 5 வோல்ட்டு கனெக்ஷன் ஒன்று பிட்டு ஒயர் இல்லாமல் இருந்தது, அதை ஜாயின் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் இப்போ வந்து இந்த கனெக்ஷன் ஒயர்லாம் கொடுத்துட்டோம். ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பவர் கொடுத்து பார்ப்போம், பவர் சப்ளை வேலை செய்தா என்னென்னு பவர் கொடுத்து பார்ப்போம். இதுமாரி பின்னை உருவிட்டு பற்ற வைக்கலாங்க. ஊசியால் குத்திக்கணும், லேசாக இழுத்தால் வந்துடும். அந்த பின்னு வரல, இந்த பின்னை ட்ரை பண்ணேன், இதில் வரல. அதனால் இதை விட்டுட்டேன். ஹோல்டரை மாட்டிட்டோம். இந்த பற்ற வச்ச ஹோல்டரை மாட்டியிருக்கோம். பின்னாடி சைடு பற்ற வச்சுருக்கிறோம். பேஸ் டேபிள் பற்ற வச்சுட்டோம். இந்த கனெக்ஷன் கொடுத்தோம். ஏசி பவர் கட்டாக இருந்து கொடுத்துருக்கோம். 5 வோல்ட்டு பவர் கட்டாக இருந்து கொடுத்துருக்கோம். அப்படியே என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் சேஃப்டி பண்ணிப்போம். எனக்கு என்ன இந்த ஏதாவது ஷார்ட் ஆகிடும், அதுக்காக சேஃப்டி பண்ணிக்கிட்டு பவர் கொடுத்து பார்ப்போம். வேறு எதுவும் செய்யலை, பவர் மட்டும் ஆன் பண்ணி பார்ப்போம். ஆண்டவனே, வெரி குட். போட்டோனே வந்துருச்சு, பவர் வந்துருச்சு. அப்புறம் ஆடியோ வருதான்னு பார்க்கணும்ல, அப்படியே ஒரு யூஎஸ்பியை மாட்டி பார்த்துருவோமே. ப்ளூடூத் மோட்ல இருக்கு. ஆஹா, எஃப்எம் ஏரியல் இறையுது, ஸ்டேஷன் வந்துடும். முன்னாடியே வருமா? ஒரு யூஎஸ்பி இருக்கு, மாட்டி பார்ப்போமே. மாட்டிட்டு எலி கடிச்ச ஒயரை அந்தந்த இடத்த ஃபாலோ பண்ணி ட்ரெஸ்ஸாக பண்ணி கரெக்டான முறையில் பற்ற வச்சுருக்கோம். இது வரைக்கும் நம்ம பவர் கொடுத்து பார்க்கல, இப்போ பவர் கொடுத்து பார்க்க போகிறோம். ஒரு யூஎஸ்பி வேறு முன்னாடியே மாட்டி வச்சுக்கிட்டேன். இப்போ ஆன் பண்ணுவோமா, இல்லை யூஎஸ்பி எடுத்துருவோம், அப்புறம் போட்டுக்குவோம். ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா. இப்போ பவர் ஆன் பண்ணுவோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுமாரி ஒரு சர்வீஸ் முடித்து ஆன் பண்ணும்போது அந்த பவரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. அப்படியே ஒரு யூஎஸ்பி மாட்டுறோம். மாட்டிட்டோமா, சவுண்டு வைப்போம். ஆஹா ஆஹா, காப்பி ரைட் வந்துடும். என்ன சந்தோஷமாக இருக்குயா. எத்தனை வருஷம் சர்வீஸ் பார்த்தாலும் முதல்ல நம்ம சக்ஸஸ் ஆகும்போது, அந்த சர்வீஸ் முடிக்கும்போது, அந்த ரேடியோ பாடும்போது கேட்குற சந்தோஷம், அதோட பெரிய செஞ்ச வேலைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். புதுசாக கற்றுக்கிற நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். எந்த ஜாமானுமே நம்ம மாற்றலை, கட் பண்ண எலி கடித்த ஒயரை மட்டும்தான் அதாவது அந்தந்த இடத்துல கரெக்டாக ஃபாலோ பண்ணி பற்ற வைங்க. இதேமாரி நீங்கள் கடைக்கு தூக்கிட்டு அலைய வேண்டியதில்லை, சர்வீஸ் சார்ஜும் கொடுக்க வேண்டியதில்லை. புரியும். வருங்காலத்தில் உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் பேசிக்காக விவரமாக சொல்லித்தரேன். இப்போ எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு பாட விட்டு காட்டுறேன். எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. ஃபிட் பண்ணிவிடுவோமா. இந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம இதை கவனிக்கல, இந்த ஒயரில் ஒரு ஜாயிண்ட் அடிச்சிருக்கேன் பாருங்கள். ஜாயிண்ட் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கர் பாடலன்னு முழிக்கிறேன். ஸ்பீக்கரை மாற்றி போட்டு பார்க்கணும். ஒரு ஸ்பீக்கர் பாடுது, ஒரு ஸ்பீக்கர் பாடலைன்னா உள்ளே போயிடக்கூடாது. அடுத்த ஸ்பீக்கர் விட்டு ஸ்பீக்கர் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். சேஞ்ச் பண்ணும்போது அதே இந்த ஸ்பீக்கர் ப்ராப்ளம் இருந்தது. பார்த்தா இந்த இதில் இந்த ஒயரை கையாலேயே முறுக்கி வச்சுருந்தாங்க. இப்போ டேப் அடிச்சிருக்கோம். அதை எப்போ நீங்கள் சர்வீஸ் பண்ணாலும் இந்த ஒயர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த ஓட்டை வழியாக தான் எலி போயிடுச்சு. இந்த ஒயர் எல்லாத்தையும் கடிச்சிச்சு. இப்போ எல்லாத்துக்கும் நெட்டு போட்டோம் பாருங்க. எல்லாத்தையும் ஸ்க்ரூ போட்டோம், இது டைட் பண்ணிட்டோம். பேக் சைட்லேயும் உள்ளதெல்லாம்
பேக் சைடில் உள்ள நல்லா உள்ள மாட்டிட்டோம். வேலையை முடிச்சிட்டோம். எஃப்எம் ரேடியோ உலகத்தில் இருக்கக்கூடிய பல கொடுமையான வியாதிகளுக்கு விடை பெற முடியும். செட்டை சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ளூடூத் யூஎஸ்பி எல்லாம் செக் பண்ணிட்டோம். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். புதுத்து தான் இது ஆன் பண்ணும்போது இருந்தது, அதனால் அதை கொஞ்சம் பாட விட்டு காட்டிக்கிறேன். புதுத்தும் வேலை செய்யுது. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ கண்டுபிடித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.